செஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்பவுமே மீடியம் அண்ட் ஹார்ட் லெவல்ல தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு டைப் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் பசங்களா. இந்த கொஸ்டினோட எண்ட்ல சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் அண்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A series combination of N1 capacitors, each of value C1, is charged by a source of potential difference 4 volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கா, சீரீஸ் கனெக்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் காம்பினேஷனில், அப்போ சீரீஸ் காம்பினேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு N1 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கான். ஓகேவா, we are having N1 capacitors. அது எவ்வளோ வேல்யூ, ஒவ்வொரு கெப்பாசிட்டருமே C1 அப்படிங்கிற வேல்யூ வச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் என்னது, தட் இஸ் 4 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கிவன். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வில் பி கிவன்ல வென் another parallel combination, ஓகேவா, இன்னொரு parallel combination நடக்குது. ஓகேவா, of N2 capacitors, each of value C2. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இன்னொரு கெப்பாசிட்டன்ஸை எடுத்து அதை வந்து நம்ம பேரலல் காம்பினேஷனில் வைக்கிறோம். அப்போ இது ஒரு செட், இது ஒரு செட். ஓகேவா, அதில் N2 கெப்பாசிட்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த N2 கெப்பாசிட்டர்ஸ் என்ன ஆகுது பசங்களா, நம்மளுக்கு C2 அப்படின்னு ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் C2 வேல்யூ வச்சிருக்கு. ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் இஸ் சார்ஜ்டு பை அ சோர்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V. அப்போ இதோட பொட்டென்ஷியல் என்னது V அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இட் ஹேஸ் த சேம் எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்மளோட கேம் பிளே இருக்கு. ஸோ கிவன் டேட்டாவில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ ரெண்டுமே சீரீஸில் பேரலில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்க கெப்பாசிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கவுண்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே ரெண்டுத்துக்கும் சேம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆஸ் த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஹேஸ், ஓகேவா, ரெண்டுத்துக்குமே சேம் பொட்டென்ஷியல் எனர்ஜி, சேம் எனர்ஜி ஸ்டோர்னு கொடுத்துட்டு த வேல்யூ ஆஃப் C2. ஸோ நம்ம என்ன டு ஃபைன் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைன் பார்த்தீங்க அப்படின்னா C2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் C1 வச்சு. ஓகேவா, C1 டேர்ம்ஸில் C2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதோட கான்செப்ட்ஸை வந்து கிளியர் பண்ணணும் பசங்களா. இதோட கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணுறது மூலியமாக தான் நீங்கள் இதை சூப்பராக சால்வ் பண்ண முடியும். அப்போ ஒரு சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஃபார்முலா என்னது, கெப்பாசிட்டருக்கு சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we will be having, so 1/C equivalent will be 1/C1 plus 1/C2 plus 1/C3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் 1/Cn வரைக்கும். ரைட், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுவே இஃப் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இஃப் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ், அதாவது C1 is equal to C2 is equal to C3 அப்படின்னு எல்லா கெப்பாசிட்டர் வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம ஈக்விவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன எழுதுவோம், C divided by N. N அப்படிங்கிறது கவுண்ட்ஸ். ஓகேவா, ஸோ N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா, N அப்படிங்கிறது என்னது பசங்களா, நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். அப்போ இதே மாதிரி தான் பேரலில் நம்ம எழுதுறப்ப என்ன ஆகும் பசங்களா, பேரலல் காம்பினேஷனில் நம்ம எழுதுறோம் அப்படின்னா பேரலில் ஸோ C ஈக்விவலண்ட் வில் பி C1 plus C2 plus C3 plus அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆமாம் தானே. அதுவே ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா, ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம், எல்லா கெப்பாசிட்டரோட வேல்யூஸும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம C ஈக்விவலண்ட் என்னவாகும் பசங்களா, N into C அப்படின்னு வரும். எகெயின் N will be like number of capacitors. ஓகேவா, அப்போ இதைத்தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the next one what you people have to learn is, okay, இதில் அடுத்தது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எனர்ஜி. ஸோ கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டோர்ட், ரைட். ஏன்னா கெப்பாசிட்டரோட வேலையே நம்மளோட டிசி வோல்டேஜை சார்ஜோட வடிவத்தில் ஸ்டோர் பண்ணுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், ரைட். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் த கரெக்ட் ஒன். அப்போ எனர்ஜி ஸ்டோர் ஃபார்முலா நிறைய ஃபார்முலா இருக்குது. அண்ட் நம்ம இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ½ into CV² அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸில் மாற்றம் இருக்குது,
ரைட்? ஏன்னா நம்மளுக்கு சீரிஸ் பேரலல் காம்பினேஷன் இருக்கு. அப்போ கெப்பாசிட்டர்ல நம்மளுக்கு மாற்றம் வரும். வோல்டேஜ்ல என்ன ஆகும் பசங்களா? நம்மளுக்கு வோல்டேஜும் வந்து ஒரு காம்பினேஷனுக்கு 4 வோல்ட், இன்னொரு காம்பினேஷனுக்கு V வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா will be like perfectly. ஏன் மேம் இங்க ஹாஃப் மட்டும் நம்ம எப்பவுமே போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜியுமே வந்து கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகாதுடா. பாதி எனர்ஜி, அதாவது 1/2, பாதி 50% ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகிறதுக்கு பேலன்ஸ் இருக்க 50% ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு ஹீட்டா மாதிரி டெசிபேட் ஆகும், அதாவது ஹீட் எனர்ஜியா லாஸ் ஆகும். இதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு காம்போனென்ட்டுக்கு எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதினாலுமே we are mentioning half in front of it. ஓகேவா? அதுதான். ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பசங்களா? நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை we people will be solving. அண்ட் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் இல்லை, நம்ம எனர்ஜிக்கு எக்கச்சக்க ஃபார்முலா இருக்குது. ஹாஃப் கியூவிங்கிறது எழுதலாம், ஹாஃப் கியூ ஸ்கொயர்ட் சி அப்படிங்கிறதும் எழுதலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ now we will be starting to solve this. ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ இட் இஸ் த கரெக்ட் டைம். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, நம்ம கொஸ்டின்லேருந்தே அப்படியே பேரலாக சால்வ் பண்ணிட்டு வரலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு n கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவிவலண்ட்டாக இருக்குது. எதுக்கு? ஈக்குவிவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் n டைம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ். அண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, சீரீஸில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜியும் பேரலில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சி. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? ஹாஃப் சி ஈக்குவிவலண்ட், சீரீஸோட சி ஈக்குவிவலண்ட். அதோட பொட்டென்ஷியல் என்னது பசங்களா? நம்மளுக்கு அதோட பொட்டென்ஷியல் 4 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 வோல்ட் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு, அடுத்தது ஹாஃப் இன்டூ சி ஈக்குவிவலண்ட் பேரலலோடது, ஓகேவா, இன்டூ வி ஸ்கொயர். அதோட பொட்டென்ஷியல் நம்மளுக்கு வி ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சீரீஸோட ஓகேவா ஈக்குவிவலண்ட் என்ன? சீரீஸோட ஈக்குவிவலண்ட் என்னது? நம்மளுக்கு நார்மலாக சி டிவைடட் பை என், இங்கே C1 டிவைடட் பை N1 அப்படின்னு வரும். ஏன்னா N1 நம்பர், C1 அப்படிங்கிறது வேல்யூ. அடுத்தது பேரலல் என்ன வரும் பசங்களா? பேரலல் காம்பினேஷனில் சி ஈக்குவிவலண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா N இன்டூ சி, அப்போ N2 இன்டூ C2 அப்படின்னு வரும். ஏன்னா N2 கவுண்ட், C2ங்கிறது தான் வேல்யூ. அப்போ உள்ள அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் ஹாஃப் கேன்சல் ஆகிடும். ரைட், முன்னாடியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ N1 C1 by N1 C1 by N1 into 16V squared. Right? இது வந்து N1 into 16V squared will be equal to, இந்த இடத்துல N2 C2 V squared. So V squared cancel ஆயிட்டு உங்களுக்கு C2 terms, C2 என்ன பண்ணணும்? C1 termsல வரணும். அப்போ இதை நான் வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? So I'm going to bring this on this side. Okay, so everything is fine, right? So இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ C1 divided by N1 N2 அப்படின்னு கிடைக்கும், into 16 which is equal to C2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ C2 will be equal to 16 into C1 divided by N1 N2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. So the correct answer is going to be option B. ரைட்? இந்த டைம் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கன்ஃபியூஸே இல்லாமல் பயங்கர கிளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பசங்களா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஸ்ட்ராங்காக படிக்க யூ வில் பி கெட்டிங் அ ஸ்ட்ராங்கர் ஐடியாஸ். ஓகே, எஸ். ஸோ பசங்களா, நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்ட் மாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட், லவ் யூ லாட்ஸ். திஸ் இஸ் மீ யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day பசங்களா.